தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளை மறுநாள் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 8 கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் மே 8ஆம் தேதி முடிவு தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பது குறித்து மே 8 கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவு தெரியவரும் என தெரிவித்திருக்கிறார்கள். வணக்கம் தனலட்சுமி. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு குறிப்பாக கூடுதல் இடங்கள் தேவைப்படுகிறது. 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் முகமும் காட்டி வருகிறார். அந்த நிலையில் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவா எதிர்பார்த்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவர் கடிதமும் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்சமயம் நாளை மறுநாள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தன்னுடைய நிர்வாகக்குழுடன் சேர்ந்து ஆலோசனை மேற்கொண்டவர்கள் முடிவெடுக்க இருப்பதாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று மிக முக்கியமாக அறிவாளர் பத்திரிகை சந்திப்பது கூட தாவேகாவை விமர்சிக்கவில்லை, குறிப்பாக திமுகவையும் விமர்சிக்கவில்லை. திமுக கூட்டணி பற்றியே பேசினாங்க. முதலில் சந்தித்து வந்து பேசும்பொழுது குறிப்பாக விஜய் அழைக்கவில்லை என்று கூட கருத்து விதான். விஜய் புறத்திலிருந்து தற்சமயம் கடிதம் சென்றிருக்கிறது. இப்பொழுது அந்த கடித அடிப்படையில் விரைவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவெடுப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கம்யூனிஸ்டுகளுக்கு சாதகமாக இருக்குமா எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக இந்தியா முழுக்குமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிகாரம் இல்லாத நிலையில மிக முக்கியமாக இந்த அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் போக ஏற்கனவே தாவேகா அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அதிகாரத்தில் பங்கு என்பது மிக முக்கியத்துவமாகப்படுகிறது. அந்த கம்யூனிஸ்டுகள் அதை முன்வைத்து இந்த கோரிக்கையை முன்வைத்து கூட்டணி சேர்வார் என எதிர்பார்ப்புகளில் தான் நாளை மறுநாள் இந்த ஆலோசனை நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். தனலட்சுமி, தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளை மறுநாள் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 8 கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் மே 8ஆம் தேதி முடிவு தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பது குறித்து மே 8 கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவு தெரியவரும் என தெரிவித்திருக்கிறார்கள். வணக்கம் தனலட்சுமி. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு குறிப்பாக கூடுதல் இடங்கள் தேவைப்படுகிறது. 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் முகமும் காட்டி வருகிறார். அந்த நிலையில் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவா எதிர்பார்த்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவர் கடிதமும் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்சமயம் நாளை மறுநாள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தன்னுடைய நிர்வாகக்குழுடன் சேர்ந்து ஆலோசனை மேற்கொண்டவர்கள் முடிவெடுக்க இருப்பதாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று மிக முக்கியமாக அறிவாளர் பத்திரிகை சந்திப்பது கூட தாவேகாவை விமர்சிக்கவில்லை, குறிப்பாக திமுகவையும் விமர்சிக்கவில்லை. திமுக கூட்டணி பற்றியே பேசினாங்க. முதலில் சந்தித்து வந்து பேசும்பொழுது குறிப்பாக விஜய் அழைக்கவில்லை என்று கூட கருத்து விதான். விஜய் புறத்திலிருந்து தற்சமயம் கடிதம் சென்றிருக்கிறது. இப்பொழுது அந்த கடித அடிப்படையில் விரைவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவெடுப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கம்யூனிஸ்டுகளுக்கு சாதகமாக இருக்குமா எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக இந்தியா முழுக்குமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிகாரம் இல்லாத நிலையில மிக முக்கியமாக இந்த அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் போக ஏற்கனவே தாவேகா அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அதிகாரத்தில் பங்கு என்பது மிக முக்கியத்துவமாகப்படுகிறது. அந்த கம்யூனிஸ்டுகள் அதை முன்வைத்து இந்த கோரிக்கையை முன்வைத்து கூட்டணி சேர்வார் என எதிர்பார்ப்புகளில் தான் நாளை மறுநாள் இந்த ஆலோசனை நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.